ஹalleluya praise the Lord. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூத் டே, அதாவது உலக வாலிபர்கள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வாலிபன் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமா எப்படிலாம் நடந்து கொள்ளணும், எப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடாதுங்கிற எல்லாவற்றை பற்றியும் பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு இல்லையா. வாலிபன் தன் வழியை இதுனா சுத்தம் பண்ணுவான், அவருடைய வேதத்தின்படி நடந்தால் தானே அப்படின்லாம் நிறைய வசனம் இருக்குது. அதை குறித்து இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். என்னன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமென். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னா அஞ்சியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடணும் அப்படின்னு சொல்றாரு. பாலியத்துக்குரிய இச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வாலிப வயசுல எல்லாமே வரும், எல்லா போராட்டம் நிறைய இது வாலிபர்களுக்கு வரும், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் வரும். அதுவும் இல்லாமல் இச்சை அப்படின்னா கண்களால் வரக்கூடிய இச்சையாக இருக்கலாம், அதாவது செல்ஃபோன் அடிமைத்தனமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு போதைப் பொருள், ஏதாவது ஒரு பாவ வாழ்க்கையில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி காரியம் அது ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்தும் இல்லையா. உலக காரியம், உலக கவலை, இது எல்லாமே மாயின்னு வசனம் சொல்லுது இல்லையா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இந்த மாதிரி பாலிய இச்சைகளுக்கு நம்ம விலகி ஓடணும், அதுதான் வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். சுத்தமான இருதயம் நம்மளை முதல்ல சுத்திகரிக்கணும். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் தவறு பண்ணியிருக்கேன், என்னை ஒரு விஷயம் மன்னியும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவன் மன்னிப்பு கொடுப்பாரு. உண்மையா அப்படியா, என்னை நீங்கள் மன்னிப்பீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன நான் இனிமேல் உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வேன், எனக்கு இந்த உலக காரியம், உலக கவலை இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் உம்முடைய பிள்ளையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போய் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, நிச்சயமாக இந்த மாதிரி பாலி இச்சை, இந்த மாதிரி இந்த பாவத்துக்குள்ள நம்மளை அடிமைப்படுத்துகிற எந்த பிசாசின் கிரியை நம்மளை நெருங்காத மாதிரி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும். அதைத்தான் வசனம் சொல்லுது. வாலிபமும் இளவயதும் மாயே அப்படின்னு சொல்லுது. இளவயதும் வாலிபமும் மாயின்னு சொல்லுது. இந்த வாலிப வயசுல நாமே முடிவெடுக்கிற சூழ்நிலை எல்லாமே வரும். நான் தான் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு சில பேர் எப்படின்னா, நான் எனக்கு உலக காரியம் தான் முக்கியம், எனக்கு உலகம் தான் முக்கியம், இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம நான் எந்த வயசுல என்ஜாய் பண்ண போறேன். நிறைய பேர் இப்படி சொல்றத நானும் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வயசுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், இந்த வயசுல நான் சந்தோஷப்படாம நான் எந்த வயசுல ஜாலியா இருக்கிறது, வசனம் அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப போர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வாலிப வயசுல நீங்க ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, மனுஷன் இல்லாம ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த லைஃப் உங்களை நல்ல எதிர்காலத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், நீங்கள் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் கூட இருந்தால் ஐயோ ஜாலியாக இருக்காது, இப்படி இருக்காது அப்படிலாம் இல்லை. ஆண்டவரோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்காது. வேணால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பாருங்கள், அப்போ தெரியும். ஒரு தடவை அவரோட அன்பை ருசித்தவங்களால மறுபடியும் போய் அந்த பாவத்தை செய்ய முடியாது. இப்போ ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் உங்களால் அந்த பாவத்தை செய்ய முடியாது. நீங்களே செய்யணும் அப்படின்னாலும் ஆண்டவர் உங்களை செய்ய விட மாட்டார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவளோ இரக்கம் பெறுவான்னு வசனம் சொல்லுவாங்க.